கடலூர் வெள்ளக்கரை ஊராட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் வெள்ளக்கரை ஊராட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்கலாம். விவேக்குமார், வணக்கம். விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன, பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மோகன். கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளக்கரை ஊராட்சியில மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம், கீரப்பாளையம், கட்ராச்சாவடி உள்ளிட்ட கிராமங்கள்ல சுமார் 5 தலைமுறைகளாக அரசு தரிசு நிலத்தில் வேளாண் பயிர் செய்து அனுபவித்து வரும் சாகுபடி செய்து வரும் விவசாயிகளின் வீடு மற்றும் நிலத்திற்கு பட்டா வழங்கிட வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிராம விவசாயிகளையும் பொதுமக்களையும் மிரட்டி சட்டவிரோதமாக 9,000 முந்திரி மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து வேளாண் பயிர்களை அழித்த மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அழிக்கப்பட்ட முந்திரி மரங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக போராடி வரும் விவசாயிகளுக்கு நிலப்பட்டா வழங்கிடவும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அழைத்து நிலப்பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தற்போது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில்ல இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை ஒட்டி அங்கு பொதுமக்கள் குவிந்த நிலையில விவசாயிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்ப தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரும் தற்போது அவர்கள் மனுவும் அளித்துள்ளனர். மேலும் இந்த போராட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரிய அளவில் மலையடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வேரோடு மரங்களை பிடுங்கியதால அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில தொழிற்சாலை ஒன்று வரக்கூடிய சூழ்நிலையில அந்த தொழிற்சாலை வரக்கூடாது, தங்களுக்கு விவசாயத்திற்கான வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அந்த விவசாய சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒன்றிய செயலர் அந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தட்சாமூர்த்தி அவரோட தலைமையில மாதவன், ரமேஷ் பாபு, ராஜேஷ்கன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தற்போது போராட்டத்தின் வாயிலாக மனு அளித்துள்ளனர். மோகன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே சட்டவிரோதமாக செயல்பட்ட மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக். சொல்றேன்